கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? புரிய வைப்பார் என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியலை. ஒன்று, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியலை. 2, நிறைய பேருக்கு புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்கு புரிய வைப்பேன்னு. அந்த இளைய குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனை பன்றிகள் மேய்க்கும்படி அனுப்பின போது தான், இல்லாட்டி அந்த தவிட்டை திங்கும்போது தான் இவனுக்கு புரியுது சில காரியம். நான் என் அப்பா வீட்டில் இருந்தபோது ராஜ மரியாதையோடு இருந்தேன், ராஜா வீட்டு சாப்பாடை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தவறான வழியில் போனதுனால தான், தப்பான சில காரியத்தை சூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி அவனுக்கு புரியும் போது தான் புத்தி தெளிந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அப்பா சில காரியத்தை சொல்லும்போது பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டுக்கு. அம்மா சில காரியத்தை பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது புரிய மாட்டுக்கு. டீச்சர் சில காரியத்தை சொல்லும்போது சிலருக்கு புரிய மாட்டுக்கு. சிலர் ஊழியக்காரங்க சில காரியத்தை சொல்லும்போது சிலருக்கு புரிய மாட்டுக்கு. என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீ சொல்லி கேட்கணுமா, நான் உன்னை விட சலிச்ச ஆளானெல்லாம் நீ டைலாக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற பார். ஒரு நாள் இன்னைக்கு உன்னை புரிய வைக்கிறதுக்காக இருக்கும்போது அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, கூட எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. ஆனால் நீ புரிஞ்சிக்காம ஒரு நாள் நின்று நீ அழும்போது உன் கூட யாருமே இருக்க மாட்டா. அந்த நேரத்தில் கூட உனக்கு புத்தி தெளியும் போது உன்னை ஆதரிக்கிறதுக்கு உன் அப்பா ரெடியாக இருக்கிறாரு. இன்றைக்கி உனக்கு உன் அம்மா எதுக்காக சொல்கிறான்னு புரியாது, உன் அண்ணன் எதுக்காக சொல்கிறான்னு புரியாது, உன் நண்பர்கள் எதுக்காக சொல்கிறாங்கன்னு புரியாது. நீ அந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்லுவாங்க, நீ அந்த படத்தை பார்க்காதேன்னு சொல்லுவாங்க, நீ இவங்க கூட சேராதேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், நான் என்ன சின்ன பிள்ளையா, நான் மெச்சூர்டா இல்லையான்னு. மெச்சூர்டு உள்ளவ தான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுமா, கன்சீவ் ஆகிட்டு வந்திருக்கிறா கல்யாணத்துக்கு முன்னாடியே. மெச்சூர்டா உள்ளவன் தான் இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. படித்த முட்டாளாய் நம்ம இருக்கக்கூடாதுங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட சொல்ல வரேன், புரிஞ்சு நடங்க. இல்லாட்டி அவர் புரிய வைக்கிற சூழ்நிலைக்குள்ளே உங்களை அனுமதிப்பா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, புரியாத பலதை நீர் எங்களுக்கு புரிய வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.